இந்தியா ஒரு சாதி அமைப்பு தான். இந்தியா இந்திய மக்கள் சாதிகள் ரீதியாகத்தான் பிரிந்து கிடக்கிறார்கள். பொதுவாக மேலை நாடுகளில் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்கு. அப்ப அட்டவணை சமூகத்தில் சேர்ந்தவர்கள் அல்லது அதற்கு அடுத்த நிலையில உள்ளவங்க பொருளாதார ரீதியா பின்தங்கியவர்களாகவும், முற்பட்ட சாதி என சொல்லப்படுவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த இடஒதுக்கீடு முறை என்பது இந்திய சமூகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்தே நடைமுறைக்கு அதற்காக பல சட்டங்கள் இயற்றப்பட்டு இன்றளவு இருக்கு. அப்ப இடஒதுக்கீடு எதற்காக கொண்டு வந்ததோ அந்த பிரச்சனை முடிந்து விட்டதா, சமநிலை விட்டதா என்றால் இல்லை. இன்னும் சமூக ரீதியாக பின்தங்கிய மக்கள், அட்டவணை சமூகத்தை சேர்ந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள், பிற்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்கலாம் இன்னும் கல்வியில, பொருளாதாரத்துல, வேலை வாய்ப்புல, தொழில் மேம்பாடுல, நிலபுலங்களை வைத்திருப்பதில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மை இன்றளவு இருக்கிறது. அதற்கான தீர்வுகள் இதுவரைக்கும் எட்டப்படவில்லை. இடஒதுக்கீடு என்பது இந்திய சமூகத்திற்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நடைமுறை தான் அது. அதாவது காலங்காலமாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பாக, நல்ல ஒரு தீர்வாகத்தான் இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனா இடஒதுக்கீடு எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அதர் முடிந்து விட்டதா என்றால் முடியவில்லை. இன்னும் இந்த பிரச்சனை சமநிலை ஏற்றவில்லை என்ற நிலையில இடஒதுக்கீடுகள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும்.